வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம ஸ்போர்ட்ஸ் டிராமா படம், பைக்கர். டாக்டர் ராஜசேகர், ஷர்வானந்த் சேர்ந்து நடித்திருக்கும் இந்த படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். 2003ல ஆரம்பிக்குது கதை. விகாஸ் நாராயண், அதாவது நம்ம ஷர்வானந்த், ஒரு மோட்டோகிராஃப்ட் நடத்தி தனது குடும்பத்தோட ரொம்ப ஹாப்பியா வாழுறார். அவருக்கு ஒரு அழகான மனைவி அனன்யா, ஒரு குட்டி பையன் இஷான், சின்ன சின்ன சந்தோஷங்களோட ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி லைஃப். ஆனா ஒரு நாள் அவரோட பையன் ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை. யாரோ அவன் அப்பாவை பத்தி தவறாக பேசுறாங்க. அதுக்காக அவன் அடிச்சிடறான். இத தெரிஞ்ச விகாஸ், அடிச்சா பிரச்சனை முடிவதில்லை, மீண்டும் யாரும் அப்படி பேச முடியாத மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்ற அந்த சீன் சூப்பரா கனெக்ட் ஆகுது. அதே நேரம் விகாஸ் அப்பா சுனில் நாராயண், அதாவது நம்ம ராஜசேகர், ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து மோசடி குற்றச்சாட்டுல வெளியேற்றப்படுறார். அப்போதான் விகாஸ் முடிவு செய்றார், என் அப்பாவின் மானத்தை நான் காப்பாத்தணும். அதுக்காக பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மோட்டோகிராஸ் ரேஸ்ல களமிறங்குறார். அப்போ என்ன ஆகுது? அவர் ஜெயிச்சாரா? அப்பா அவரை ஏத்துக்கிட்டாரா? இதுதான் படம் முழுக்க இருக்கும் இமோஷனல் ரைடு. இந்த படத்தோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா, மோட்டோகிராஸ் ரேஸை இப்படி சூப்பரா காட்டியிருப்பாங்க. பிளாக் பாஸ், மவுண்டன் ஜம்ப், ஒவ்வொரு ரேஸும் கூஸ்பம்ஸ் தான். நடிப்பை பத்தி சொன்னா, ஷர்வானந்த் அவரே ஒரு ரியல் ரேசர் மாதிரி வாழ்ந்திருக்கார். உடல் உழைப்பு, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே டாப் லெவல். ராஜசேகர் ஆங்கிரி மேன் வைபை இப்பவும் விடல. அப்பாவா இருந்தாலும் மாஸ் குறையவே இல்ல. மாளவிகா நாயர் அழகா மட்டும் இல்ல, இமோஷனல் சீன்ஸ்லவும் நன்றாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஜிப்ரான் இசை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் லிட்ரலி கூஸ்பம்ஸ். ஒவ்வொரு காட்சியும் கண்களுக்கு விருந்து. படம் எங்கும் ஸ்லோ ஆகாம ஃபாஸ்டா போகுது. சில வசனங்கள் ரொம்ப பவர்ஃபுல். பயம்தான் தோல்விக்கு காரணம், அதே பயம்தான் வெற்றிக்கு ஆயுதம். நீ முன்னாடி வரல, எல்லோரும் உன் பின்னாடி வந்தாங்க. இந்த மாதிரி லைன்ஸ் மைண்ட்ல நிக்குது. நெகட்டிவா சொல்லணும்னா பெருசா எதுவும் இல்ல. சில சீன்ஸ் பிரெடிக்டபிள் தான், ஆனா போர் அடிக்காது. மொத்தத்தில் இந்த பைக்கர் ஒரு எமோஷனல் பிளஸ் ஆக்ஷன் பிளஸ் ஸ்போர்ட்ஸ் காம்போ. ரேஸ்ல மட்டும் இல்ல, பார்வையாளர்களோட மனசுலையும் ஜெயிச்சிட்டான். கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். இது உங்க ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.